பரிசுத்துக்குரிய இறை மக்களே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றோம். கன்னியாகுமரி பேராயம் மார்த்தாண்டம் சேகர திருச்சபையின் சார்பிலே உங்களுக்கு இனிய வாழ்த்துக்களை மனப்பூர்வமாய் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த ஆராதனைக்கு ஆயத்தமாக தலைவணங்கி ஜெபம் செய்வோம். ஒருவரும் சேரக்கூடாத உன்னத ஒளியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த அமைதியிலான வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ பேர் எதிர்பார்த்தும் இந்த நாள் கிடைக்கவில்லை. ஆனால் எங்களுக்கோ இந்த நாளை ஆண்டவர் தந்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உலகம் முழுவதும் ஒரு பயம் நிறைந்த சூழல் சென்று கொண்டிருக்கின்ற போது நீர் மாத்திரமே எங்களுக்கு தஞ்சமாக இருக்கிறதுனாலே, நீர் மாத்திரமே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதுனாலே உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நாடி நிற்கிறோம். சாமி, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் மகிமைப்படுவீராக. நீர் தருகின்ற சமாதானமும் நல்ல ஆலோசனைகளும் இதனாலே எங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்கும் எங்களுடைய அன்றாட வாழ்வுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்படி ஆண்டவர் அருள் தர வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆராதனையில் பாடுகின்ற பாடல்களும் கேட்க இருக்கிற இறை சத்தியங்களும் நாங்கள் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்புகளும் ஆண்டுடைய பார்வையிலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து எங்களுடைய அன்பர்கள் இந்த தொழுகையிலே கலந்து கொள்கின்ற போது ஆவியானுடைய பலன் ஒவ்வொருவரையும் தாங்கும்படி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் இணைந்து இருக்கின்ற இடத்துல நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்திருக்கிற ஒரு பாடலை பாடுவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். மகிழ் கீதங்கள் பாடல் புத்தகம் இருக்குமே என்றால் 263வது பாடல். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. பரமன் பேரிலே பற்று கொண்டோரெல்லாம் எளிதில் புரிவார் அவரின் பாரத்தை. உலகின் பேரிலே இயேசுவின் அக்கறை தமதாக்கியவர் வாழுவார் வாழுவார். உம்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. தேசங்கள் தீவுகள் பல பிராந்தியங்கள் பாவத்தால் நிறைந்து சாபமாகிறது. தீரப்பின் வாயிலே நிற்கத்தக்கதாக தேவன் தேடும் நபர் நம்மிலே யார் யாரோ. உம்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே. செல்வம் சீரப்பு நற்குடி இறப்பு, செல்வாக்கு அந்தஸ்து பாராரோகஸ்து யாவையும் பெரினும் சாகையில் என் செய்வீர். உலகின் சம்பத்து குப்பை என்றே சொல்வீர். உம்மையடியவர் இயேசுவை அறிவார், தம்மையே அவர்க்காய் அளிப்பார். உள்ளத்தில் அவர் பால் பேரன்புள்ளோரெல்லாம் எண்ணத்தில் தெளிவை பெறுவீர். சொல்வதில் கூறுவீர், வாழ்வதில் சாதிப்பீர். இயேசு தேடும் நபர் இவரே.
இன்றைய நாள் மாலை தியானத்திற்கென்று படிக்கப்பட வேண்டிய திருமறை பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 20 முதல் 25 வரை அடங்கிய இறை வார்த்தைகளை படிக்க கேட்போம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து. ஜாதிகளினின்று தப்பினவர்களே, கூட்டங்கூடி வாருங்கள், ஏகமாய் சேருங்கள். தங்கள் விக்கிரமாகிய மரத்தை சுமந்து இரட்சிக்க மாட்டாத தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள் அறிவில்லாதவர்கள். நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வ காலத்து கொண்டு விளங்க பண்ணி அந்த நாள் துவக்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னை இல்லாமல் வேறே தேவன் இல்லை, என்னை தவிர வேறொருவரும் இல்லை. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது இரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள் என்பவைகளே படிக்கப்பட வேண்டிய இறை வார்த்தைகள் படிக்கப்பட்டு விட்டாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பல விண்ணப்பங்களுக்காக விண்ணப்பிப்பதற்கு முன்பதாக ஒரு வசனத்தை முன்னிலைப்படுத்தி சிந்தித்துவிட்டு அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஆண்டவரை நோக்குவோம் என்றால் அது நலமாக அமையும். ஆகவே இப்பொழுதும் இருக்கின்ற இடத்திலே தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். வாழ்வில் வல்லமை நிறைந்தவராகவும் நிலையானவராகவும் இருந்து கொண்டிருக்கின்ற எங்கள் பரலோக தந்தையே, இப்பொழுதும் வாசிக்க கேட்ட திருமறை பகுதியின் அடிப்படையிலே சில சிந்தனைகளை நாங்கள் சிந்தித்துவிட்டு அதை மையப்படுத்தி தொடர்ந்து எங்களுடைய வேண்டுதலை உம்மிடத்தில் நாங்கள் சமர்ப்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுதும் பேசுகிற அடியானோடு கொடுந்து செயலாற்றும், குறைகளை மாறுபட செய்து நிறைவான சிந்தனையோடு அடியான் பேசுவதற்கிற வாய்ப்பை ஈந்தளிப்பீராக. கேட்கின்ற உள்ளங்களோடும் இடைபடும் தூயாவினுடைய வழிகாட்டுதலும் அனுக்கிரகமும் தொடர்ந்து எங்களோடு இடைபடட்டும். இறைமந்தன் இயேசு கிறிஸ்துவிலே வேண்ட செய்கிற நல்ல பிதாவே, ஆமென். இருள் சூழ்ந்த நேரத்திலே சிறுவன் ஒருவன் ஒரு கிராமத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அவன் சென்று கொண்டிருந்த சாலையோ கரடு முரடானது, மேடு பள்ளங்கள் நிறைந்தது. அவனுடைய கரத்தில் இருந்ததோ ஒரு சிறிய விளக்கு. அதனுடைய வெளிச்சமோ ஒரு சில அடிகள் தூரம்தான் வெளிச்சம் காண்கின்ற விதத்திலே அமைந்திருந்தது. அதையும் வைத்துக்கொண்டு தட்டுத்தடுமாறி சென்று கொண்டிருந்த வேளையிலே முதியவர் ஒருவர் அவனை பார்க்கின்றார். சிறுவனிடத்தில் கேட்டார், தம்பி, நீ எங்கு செல்கிறாய்? இப்படி தடிமாறி செல்கிறாயே, என்ன விஷயமாய் செல்கின்றாய் என்று கேள்வியை எழுப்பினார்.
உடனே அவன் சொன்னான், ஐயா, நான் அந்த கிராமத்தை சார்ந்தவன். நான் ஒரு நிகழ்ச்சிக்காக என்னுடைய பெற்றோர்கள் இங்கு சென்றிருக்கின்றார்கள். ஆகவே நானும் அங்கு செல்ல வேண்டும். ஆனால் இருள் சூழ்ந்து விட்டது, செல்வதற்கு தடுமாற்றம் அடைகின்றேன் என்று சொன்னான். உடனே நிலைமையை புரிந்து கொண்ட அந்த முதியவர் அவனை தன் அருகாமையிலே அழைத்து தூரத்திலே காண்கின்ற ஒரு ஒளியை காண்பித்தார். அது ஒரு ஆலயத்தினுடைய கோபுரத்திலிருந்து அந்த ஒளியானது வீசப்பட்டு கொண்டிருந்தது. அதை காண்பித்த அவர், நீ அதை நோக்கிப்பார், நீ செல்கின்ற கிராமம் அங்கே தான் இருக்கிறது. இந்த ஒளியை லெக்காக வைத்து நீ நடந்து செல்வாய் என்றால் நீ செல்ல வேண்டிய கிராமத்துக்கு சென்று விடலாம். உன்னிடத்தில் இருக்கிறதோ சிறிய விளக்கு, ஆனாலும் சில அடி தூரங்கள் ஒளி வீசக்கூடியதாக அமைந்திருந்தாலும் இதை வைத்து அதை நோக்கி செல் என்று சொன்னார். அவனும் அந்த ஆலோசனை பெற்றுக்கொண்டு அந்த கிராமத்துக்கு அந்த ஒளியலுக்காக வைத்து சென்றான். இதே போலதான் மனித வாழ்க்கையிலும், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில சக்திகளும் திறமைகளும் யுக்திகளும் இருந்தாலும் வாழ்க்கை பணத்திலே பல தடுமாற்றத்தை நாம் முன்னேறி செல்கின்ற பொழுது காண்கின்றோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்த்து செல்கின்ற பொழுது அது நமக்கு லகுவாக அமையும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. நாம் வாசிக்கின்ற திருமறை பகுதியிலே என்னை நோக்கி பாருங்கள் என்ற வார்த்தை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஏன், எதற்காக இந்த வார்த்தையானது சொல்லப்பட்டது என்று பின்னணித்து பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் சந்ததியானது ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்ததி, தனக்காக ஆண்டவர் ஏற்படுத்தின்ற சமூகமாக இருந்தது. ஆனால் அந்த சமூகமானது ஆண்டவருக்கு துதி செலுத்தவில்லை, நோக்கி கூப்பிடவில்லை, அவரை பார்க்க மனம் கசிந்தவர்களாக இருந்தார்கள். அதோடு ஆண்டவருக்கு செய்த தகன பலியும் செலுத்தவில்லை, பலிகளினால் கனம் பண்ணவில்லை, காணிக்கைகளை செலுத்தவில்லை, அதோடு சுகந்த படைப்புகளையும் படைக்கவில்லை. இவ்வண்ணமாக ஆண்டவரை திருப்திப்படுத்தாமல் இருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் அதன் அடிப்படையிலே இஸ்ரவேல் மக்களுக்கு மீது வருத்தமும் பொறாமையும் கோப உணர்வும் கொள்ளவில்லை. ஆனால் அவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையிலே அங்கு ஆண்டவர் சில முரண்பாடுகளையும் கோடலாலையும் சந்திக்கின்ற விதத்தில் ஆண்டவர் வழிவகுக்கின்றார். ஏசாயா 43:24 கூறுகிறது, உன் பாவங்களினால் என்னை சங்கடப்படுத்தி உன் அக்கிரமங்களினால் என்னை வருத்தப்படுத்தினாய் என்று கூறப்படுகிறது. ஆண்டவருக்கு செலுத்த வேண்டியவதை செலுத்தாமல் இருந்தாலும் ஆண்டவர் சங்கடப்படவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு விரோதமாக செய்த பாவத்தினாலே இங்கு அவரை வருத்தப்படுத்தினதாக கூறப்படுகிறது. இதனால் யாக்கோபு என்னும் சிறுபூச்சிக்கு பல நெருக்கடிகள் அங்கு வந்தது, சோதனைகள் வந்தது, வேதனைகள் வந்தது. என்றாலும் இரக்கங்கொண்ட ஆண்டவர் தீர்க்கன் மூலம் கூறுகின்றார், கோணலாவுகளை செவ்வையாக்க வேண்டும் என்று சொன்னால் பூமியெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள் என்ற கருத்தை தீர்க்கன் மூலம் கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், அதோடு தேவன் என்பதை அறிந்து கொள்வர் என்பதை தீர்க்கன் சுட்டிக்காட்டுகின்றார். ஆண்டவரை அறிந்தும் அறியாத ஜனங்களைப் போல அவர்கள் செயல்பட்டார்கள்.
அதோடு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதையும் உணர்ந்திருந்தும் உணராதவர்களாக இருந்தார்கள். என்னை நோக்கி பாருங்கள் என்று சொல்லின அந்த கருத்தானது சில பின்னணியத்தை உள்ளடக்கியது. ஏன் நோக்கி பார்க்க வேண்டும், எதற்காக நோக்கி பார்க்க வேண்டும் என்ற கேள்வி நமக்கு எழும்பலாம். அதைத்தான் தீர்க்கன் சில சிந்தனைகள் வாயிலாக அவர் வெளிப்படுத்துகின்றார். முதலாவதாக, அவர் ரட்சிப்பவர். அவர் ரட்சிப்பவராக இருக்கின்ற காரணத்தினாலே அவரை நோக்கி பார்க்க வேண்டும். குறிப்பாக 22ஆம் வசனத்தில் சொல்கின்றார், என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவனும் வேறொரும் இல்லை என்று அவர் சொல்கின்றார். அதே தீர்க்கம் 43:11 நானே கர்த்தர், என்னை இல்லாமல் இரட்சகர் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். உலகிலே பலவிதமான யுக்திகளை கைக்கொண்டு நாம் சந்தித்திருக்கின்ற பிரச்சனைகள், சந்தித்திருக்கின்ற நிர்பந்தமான நிலையை மீட்க நினைத்தாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். அவர் ஒருவர்தான் இந்த நிர்பந்தமான கதியிலிருந்து மீட்டு நம்மை மேன்மையான நிலைக்கு நேராக கொண்டு வர முடியும் என்பதில் மாறு சந்தேகமில்லை. இஸ்ரவேல் விடுதலை படத்திலே பல அனுபவங்கள் வாயிலாக ஆண்டவர் ரட்சிப்பவர் என்ற நிலையிலே தன்னை வெளிக்காட்டினார். இஸ்ரவேல் விடுதலை படத்திலே வனாந்திரமான பயணம், உணவுகளை கொடுத்தார், தேவையான நிலைகளை கொடுத்தார். ஆனால் வனாந்திரத்திலே தண்ணீர் தட்டுப்பாடு வந்த பொழுது தாகத்துக்காக ஏங்கினார்கள். இதனாலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி சென்ற மோசைக்கு எதிராக மக்கள் எழுந்தார்கள், முறமுறுத்தார்கள், பேச ஆரம்பித்தார்கள். இந்த வனாந்தரத்தில் கொல்வதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று கேள்வி எழுப்பினார்கள். இதனால் கொள்ளிவாய் சர்ப்பமானது அவர்களை கழித்தது என்று கூறப்படுகிறது. இதனால் கோபம் கொண்ட ஆண்டவர் அங்கு அனுமதிக்கின்றார். இந்த கொள்ளிவாய் சர்ப்பத்தினாலே அநேகர் செத்துப் போகிறார்கள். மோசே மிகவும் வேதனைப்பட்டான், ஆண்டவரோடு போராடினான். மக்கள் அழிந்து போவதைக் கண்டு பதறினான், போராடினான். அப்பொழுதுதான் ஆண்டவர் சொல்கின்றார், ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தை செய்து ஒரு கம்பத்தின் மேல் தூக்கிவிடு, அதை பார்க்கின்றவர்கள் மீட்கப்படுவார்கள் அல்லது பிழைப்பார்கள் என்று கூறுகின்றார். அதன் அடிப்படையில் செய்து மக்கள் மீட்கப்படுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அன்று சர்ப்பமானது உயர்த்தப்பட்ட காரணத்தினாலே மக்கள் மீட்கப்பட்டார்கள். இன்றும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இரட்சகராக இருக்கிறார் என்பந்த காரணத்தினாலே அவரை நாம் நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய இறைமைந்தன் இயேசுவானவரும் கொள்ளிவாய் சர்ப்பத்தைப் போல உயர்த்தப்பட்டிருக்கின்றார். அவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது நாம் இரட்சிப்பின் நிலையை பெற முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. பேதுரும் ஏவானும் தேவாலயத்திற்கு செல்கின்றார்கள். சப்பனியாயிருந்த ஒருவன் பிச்சை கேட்கின்றான். ஆனால் அவர்கள் பிச்சை கொடுப்பதிடத்தில் ஒன்றுமில்லாத காரணத்தினாலே, பொன்னும் வெளியும் இல்லாத காரணத்தினாலே அவர்கள் நசரனாகிய இயேசு நாமத்தினாலே எழுந்து நட என்று சொல்லி அவனுக்கு அற்புதமயமான சுகத்தை கொடுக்கின்றார்கள். சப்பானியாயிருந்த அவன் அற்புதமயமான விடுதலையை பெறுகின்றான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் ரட்சிக்கின்றவர் என்பதை பல சந்தர்ப்பங்கள் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்ளலாம், நம்முடைய அனுபவ வாயிலாகவும் உணர்ந்து கொள்ளலாம். ஆகவே தற்கால நிர்பந்தத்திற்காகவும் சூழலுக்காகவும் ரட்சிக்கிறவராக அவரை நாம் நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இரண்டாவதாக, ஏன் அவரை நோக்கி பார்க்க வேண்டும் என்று தீர்க்கன் கூறார் என்று சொன்னார்.
அவர் மாறாதவர். ஆகவே நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்கின்றார். 23 இது மாறுவதில்லை என்கிறார். அதாவது மணமக்களுடைய முழங்கால் யாவும் ஆண்டவருக்குன்பாக கிடைக்கின்ற பொழுதும் நாவுகள் யாவும் தங்களை அறிக்கையிட்டு அர்ப்பணிக்கின்ற வேளையிலும் அவர் மாறாத நிலையை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் வாயின் வார்த்தைகளினாலும் செயல்களினாலும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகின்றார். இன்றைய நாட்களிலும் இந்த நிர்பந்தமான நிலைக்காக மாறாத இறைவனை நோக்கி நாம் வேண்ட கடமைப்பட்டுள்ளோம். மனிதன் மாறக்கூடியவன். ஒவ்வொரு நொடிப்பொழுக்கும் தங்களுடைய நிலைகளுக்காக மாறக்கூடியவன். ஆனால் மாறாத ஒருவராக அவர் இருக்கின்றார். அவரை நாம் பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் மாறாத நிலையிலே விடை காண முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. அந்நாளுடைய வாழ்வை நாம் எடுத்துக்கொள்வோம். ஆண்டவருக்குன்பதாக மந்தாடினாள், தாழ்த்தினாள், சாமுவேலினும் தீர்க்கனை பெற்றாள் என்று கூறப்படுகிறது. மாறாத ஆண்டவர் அந்த இடத்திலே வேண்டலுக்கேற்ற விதத்திலே நோக்கி பார்த்த காரணத்தினாலே அவருடைய வாழ்வில் சேமத்தை காண முடிந்தது. ஆகார் வனாந்தரத்திலே அழுதாள். அந்த இடத்திலே தண்ணீர் துறவை காண முடிந்தது. காரணம், ஆண்டவர் மாறாதவராய் இருக்கின்ற காரணத்தினாலே அவரை நோக்கி பார்த்த வேளையிலே தன்மை வெளிப்படுத்தினார். எசேக்கியா அழுதான் என்று கூறப்படுகிறது. 15 வருடம் குட்டி கொடுக்கப்பட்டது. மாறாத ஆண்டவரை நோக்கி அவன் மன்றாடிய காரணத்தினாலே 15 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது. அரசிலும் ஸ்திரத்தனமான நிலையை பெற்றான் என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாட்களிலும் நம்மை நாம் சிந்திக்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். பாபிலோனில் இறந்த சிறைப்பட்டிருந்த யூதர்கள் அழுதது போல இந்த உலகம் முழுவதும் மக்கள் கொரோனா வைரஸினாலே அழுது புலம்புகின்ற நிலையிலும் பயத்தோடும் திகிலோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதனை நாம் அறிவோம். பலவிதமான முயற்சிகளை மனிதன் மேற்கொள்கின்றான். ஆனால் அந்த முயற்சியிலும் மேற்கொண்டாலும் இறப்பு விதமும் குறையவில்லை, தொற்றும் அதிகமாக பரவிக்கொண்டிருக்கிறதை நாம் காண்கின்றோம். ஆகவே மாறாத ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் சேமத்தை காண முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. ஆகவே தீர்க்கன் கூறுவது போல அவர் மாறாதவராய் இருக்கின்ற காரணத்தினாலே அவரை நோக்கி பார்ப்போம். மூன்றாவதாக அவர் வல்லமை உள்ளவர். 24ஆம் வசனம் அழகாக சொல்கிறது, வல்லமையுண்டென்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேர்வான் என்பதை சுட்டிக்காட்டுகிறார். ஆண்டவராகிய நான் வல்லமை உள்ளவர், ஆகவே என்னை நோக்கி பாருங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டவருடைய வல்லமையும் ஞானத்தையும் பார்க்கின்ற பொழுது அது நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒன்றாக காணப்படுகிறது. இந்த உலகத்தை படைக்கின்ற பொழுதும் அற்புதமயமான நிலையிலே படைத்தார் என்பதை நாம் காண்கின்றோம். சூரியனுக்கு மிக பக்கத்திலே புதன் இருக்கிறது. இந்த புதனுக்கு 365 நாட்களும் சூரியனுடைய வெப்பம் அதிகமாக கிடைக்கும். குறிப்பாக நாம் அடுப்பிலை தோசைக்கல்லை வைத்து தீமூட்டினால் அது வெதுவெப்பாக இருக்கிறது போல இந்த புதனும் எப்பொழுதும் வெப்பமாகவே இருக்கும். ஆகவே அந்த புதனிலே மனிதன் வாழ முடியாத நிலை. ஆனாலும் சூரியனுக்கு அப்பாற்பட்ட நிலையிலே கோடாகோடி மைலிற்கப்பார் மார்ஸ், வீனஸ், சாட்டர்ன் என்ற கோள்கள் இருந்தாலும் அங்கு அதிகமான குளிர்கின்ற காலத்திலாலே வாழ முடியாத நிலை. குறிப்பாக வெப்பநிலை சராசரியாக அமைந்து இல்லாத காரணத்தினாலே இங்கு மனிதன் வாழ முடியாத நிலை. ஆனால் ஆண்டவர் பூமியை படைக்கின்ற பொழுது சூரியனுக்கு மிக அருகாமையில் இல்லாமலும்
தொலைவில்லாமல் படைக்கின்றார். காரணம் என்னவென்றால், அவர் வல்லமை நிறைந்த காரணத்தினாலே ஞானத்தோடு படைத்தார். பூமியானது நிலை கொண்டிருக்கிறது. பூமியினுடைய கிரியைகளை பார்க்கின்ற பொழுது அவருடைய வல்லமையும் பராக்கிரமத்தை இது வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் படைப்பில் வல்லவராக இருந்தார், அதே போல செயல்பாட்டிலும் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். திருமறையிலே படைப்பிலே வல்லவராக இருந்தார் என்பதை நிகழ்வுகள் சுட்டிக்காட்டுகிறது. அதே போல இஸ்ரவேல் விடுதலை பயணத்திலும் வல்லவராக இருந்தார் என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இஸ்ரவேலை மேகஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தினார். செங்கடலை இரண்டாக பிறந்தார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றினார். காடையினாலும் மன்னாவினாலும் இஸ்ரவேல் மக்களை போஷித்தார். அவருடைய வல்லமையும் பராக்கிரமும் இன்றிருக்கிறது. ஆகவே அவரை நாம் நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். இறைமைந்தனாக இயேசுவானவரும் பல தருணங்களில் அவருடைய வல்லமையை வழிகாட்டினார். அவர் அநேக மக்களுக்கு போஷித்தார். வியாதிப்பட்டவரை சுகமாக்கினார். காற்றையும் கடலையும் அகற்றினார். இறை வல்லமையை அவர் வெளிப்பாட்டினார். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட இறைவன் நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே ஏசாயா தீர்க்கன் கூறுவது போல அவரை நாம் நோக்கி பார்க்க நாம் கடமைப்பட்டுள்ளோம். சங்கீதக்காரனாகிய தாவீதை நாம் எடுத்துக்கொண்டால், சங்கீதக்காரனுடைய தாவீது வாழ்க்கையிலே வேதனைகளும் சோதனைகளும் போராட்டங்களும் வந்த வேளையிலும் அவன் ஒன்றை மட்டும் சொன்னான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன் என்று அவர் கூறினார். ஆகவே நம்முடைய வாழ்விலும் இப்பொழுதும் நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை பார்த்து அர்ப்பண நிலையோடு ஜெபிப்போம் என்றால் அது நலமாக அமையும். பக்தன் ஒருவன் பாடினது போல, கண்களை ஏறெடுப்பேன் மாநேரா என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாட்டினுடைய கருத்தை நாம் உணர்கின்ற பொழுது, ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக இந்த நிற்கதமான நிலையிலிருந்து நம்மை விடுதலை தர வல்லவராய் இருக்கின்றார். ஆகவே ஆண்டவர் ரட்சிக்கின்றவராகவும் மாறாதவராகவும் வல்லமை உள்ளவராகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அவரை நாம் நோக்கி பார்ப்போம். நோக்கி பார்க்கின்ற வேளையிலே தற்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளும் கொரோனா வைரஸினுடைய பரவலும் மற்றும் பல்வேறு விதமான விபரீதங்கள் நடந்து கொண்ட காலகட்டத்திலே ஆண்டவர் நமக்கு சேமத்தை தரவல்லவராயிருக்கிறார். இந்த கருத்தை முன்னிலைப்படுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்விலும் சமூக வாழ்விலும் திருச்சபையிலும் நாட்டின் சூழலிலும் நல்லவற்றை ஆண்டவர் தருவார் என்பதில் எவ்விதமான சந்தேகமில்லை. ஆண்டவரே, இயேசுவில் பிரியமானவர்களே, ஒரு பயங்கரமான சூழலிலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சூழலிலே தான் நாம் வாழ வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். எனவே இந்த சூழலிலே நாம் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து அரசு பல்வேறு விதமான ஆலோசனைகளை நமக்கு சொல்லியிருக்கிறது. அந்த ஆலோசனைகளை பின்பற்றி கவனமாய் நாம் நடந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாஸ்க் அணிந்து கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் நெருங்கி வராதபடி இடைவெளி விட்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்த கற்றுக்கொள்வோம். சத்துள்ள ஆகாரங்களை சாப்பிட்டு நம்முடைய சரீரங்களை பலப்படுத்திக் கொள்வோம். வேதத்தை பொறுத்தளவிலே இது லேசான ஒரு உபத்திரவம், இது அதிசீக்கிரத்திலே மாறிப்போகும் என்று வேதம் நமக்கு ஆறுதல் சொல்கிறது. எனவே இதற்காய் நாம் ஜெபிக்கவும் நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளவும் வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது. ஜாக்கிரதையாக இருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆலயங்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுனாலே புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஊடகங்கள் வழியாக ஆராதனைகள் உங்களை வந்து சேர்கிறது. ஞாயிற்றுக்கிழமையிலே 8:30 மணிக்கு காலை ஆராதனையும்
8:45 மணிக்கு நிலா டிவியில் நம்முடைய நிகழ்ச்சிகள் வந்து கொண்டே இருக்கும். நிகழ்ச்சிகளை பாருங்கள். ஆண்டவருக்குள்ளாக புதுபலன் அடைந்து கொள்ள உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். நேற்றைய தினம் மே 13ஆம் தேதி நம்முடைய ஆலயம் மார்த்தாண்டம் சேகர ஆலயம் ஆண்டவருக்கென்றும் மக்களுடைய தொழுகைக்கென்றும் அர்ப்பணம் செய்யப்பட்ட நாள். இதை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் ஜெபிக்க இருக்கிறோம், நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடத்தில் சொல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் இருக்கின்ற இடத்திலே நமக்கு தெரிந்திருக்கிற ஒரு பாடலை கரங்களை தட்டி பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கு என்ன ஆனந்தம். நமக்கு தெரிந்திருக்கிற பாடல். மகிழ் கீதங்கள் பாடல் புஸ்தகம் உங்களுடைய கரங்களில் இருக்கும் என்றால் 275வது பாடலை நாம் இணைந்து உற்சாகமாய் பாடுவோம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லா மாயைகள் மறந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லா மாயைகள் மறந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் வாழுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உமை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். கிறிஸ்து இயேசுவில் அன்புமிக்கவர்களே, அமர்ந்திருக்கின்ற இடங்களிலே நாம் சில நிமிடங்கள் நமது கண்களை மூடி
ஒத்தாசை அனுப்புகின்ற ஆண்டவருடைய திரு சந்நிதிதனை நோக்கி பார்ப்போமாக. கண்களை மூடிக்கொள்வோம். நம்முடைய வேலைகள், நம்முடைய கடமைகள், நம்முடைய உணர்வின் எண்ணங்கள் இவைகளெல்லாம் சற்று மாற்றி வைத்து சில நிமிடங்கள் அமைதலாய் ஆண்டவரது பிரசன்னத்தை நாம் உணர்வோமாக. ஒரு பரபரப்பான சூழலிலே நாம் இருக்கிறோம். உயிர்கள் வாரிக்கொண்டு போகப்படுகிற ஒரு கால நிலையில் நாம் இருக்கிறோம். மருத்துவர்கள் திணறிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரே மருத்துவமனையிலே 30, 40, 50 என உயிர்கள் சாவுக்கென்று துடித்துக் கொண்டிருக்கிறது. மருத்துவர்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பது என்று திணறிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். ஏதோ இன்னொரு நாட்டிலே இந்த கொரோனா வந்தது என்பதை நாம் கேள்விப்பட்டோம். அது படிப்படியாக இந்திய திருநாட்டிலும் அதன் பாதிப்பு வந்தது. அப்போது எங்கோதானே வந்தது என்று நாம் மன அமைதல் பெற்றுக்கொண்டோம். நம்முடைய மாநிலத்தை அது தாக்கியது. நம்முடைய மாவட்டத்திலும் அது வந்துவிட்டது. நம்முடைய ஊரிலும் அது வந்துவிட்டது. இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலும் அது தாண்டவமாடிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வீட்டில் வந்துவிட்ட இந்த மகா பெரிய கொள்ளை நோய் இன்று நம்மையும் ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கிற ஒரு காலத்தில் நாம் வந்துவிட்டோம். அன்புமிக்கவர்களே, எவ்வளவோ பெருகிவிட்டது. இன்றைக்கு மக்கள் கண்ணீர் வடித்து புலம்பிக் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். உயிர்கள் வேக வேகமாய் பறிக்கப்பட்டு பிணக்குவியல்கள் குவிந்து கிடப்பதை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். மருத்துவமனைகளிலே பிணம் வைப்பதற்கு பிண அறைகளிலே இடமில்லை என்கிறார்கள். அண்டை மாநிலங்களிலே சடலங்களை ஆற்றோரங்களில் வைத்து எரித்துவிட்டு ஆற்றிலே அவைகளை கலந்து விடுகிறார்கள். அடக்கம் செய்வதற்கு இடமில்லை, அடக்கம் செய்வதற்கு ஆட்களும் இல்லை. எத்தகைய ஒரு பரிதாபமான நிலையில் நாம் வந்துவிட்டோம் அன்புமிக்கவர்களே. நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற செய்திகளை கேட்போம் என்று சற்றேனும் நாம் எண்ணி பார்த்ததுண்டா? நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இந்த கோர சம்பவங்களை பார்ப்போம் என்பதை சற்றேனும் நாம் எண்ணி பார்த்ததுண்டா? பொல்லாத உலகத்தில் நாம் வாழுகிறோம். பொல்லாத உலகத்தில் நாம் வாழுகிறோம். சில நிமிடங்கள் நம்முடைய கண்கள் மூடி இருக்க ஆண்டவர் இத்தனை இடர்பாடுகளிலும் இன்னும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறாரே என்பதை நாம் உணர்வோம். எத்தனையோ மரணங்கள், சத்தங்கள், மரண அலோலங்கள் நம்முடைய காதுகளிலே ஒவ்வொரு நாளும் பீறிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற சூழலே நம்மையும் கர்த்தர் இன்றைக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. நமக்கென்று அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறாரே. நமக்கென்று அவர் பாரப்பட்டு கொண்டிருக்கிறாரே. நமக்கென்று அவர் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாரே ஒவ்வொரு நாளும் நம்மை விடுவிப்பதற்காய். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பாருங்கள். 34 சங்கீதம் 5 சொல்லுகிறது,
அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவே இல்லை. அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருவரும் வெட்கமடைந்ததில்லை. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். நம்மை ரட்சிக்கிறவர் அவர். வார்த்தைகளிலே மாற்றமில்லாதவர் அவர். எல்லா ஆற்றலுக்கும் மேலான பரம ஆற்றலாகிய வல்லமையை பெற்றவர் அவர். கண்கள் மூடியிருக்க அவரது பிரசன்னத்தை சற்று அமைதலாய் உணர்ந்து, இந்த ஜெப நேரத்தில் நாங்களும் இணைந்து கொள்ள உதவி செய்திருக்கிறீரே. நாங்களும் கண்ணீரோடு இடத்தில் வேண்டுதல் செய்வதற்கு எங்களது ஜீவனை கிருபையாய் தந்திருக்கிறீரே. பின்னறையில் இருக்கிற பிணங்களில் ஒன்றாக நாங்கள் இல்லாதபடி, ஏற்கனவே புதைக்கப்பட்ட சடலங்களில் ஒன்றாய் நாங்கள் இல்லாதபடி உயிரோடு எங்களை வைத்திருக்கிறீரே. உம்முடைய செயல்கள் எவ்வளவோ ஆச்சரியமானவைகள். கண்கள் மூடியிருக்க நம்முடைய பாவங்களையும் சற்று உணர்ந்து, நம்முடைய அறியாமைகளை சற்று உணர்ந்து, நம்மை நடத்துகின்ற விதங்களை மனதளவில் உணர்ந்து, சில நிமிடங்கள் உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து அவருக்கு நன்றி என்கிற உணர்வோடு, இம்மட்டுமாவது நம்மை நடத்தி இருக்கிறாரே, அவருக்கு ஸ்தோத்திரம் என்கிற உணர்வோடு உள்ளத்தின் அடித்தளத்தில் இருந்து சில நிமிடங்கள் நம்முடைய உள்ளம் ஆண்டவரை ஆராதிப்பதாக, நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதாக, உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. சேர்ந்து சொல்லுவோமா? பரிசுத்தரே, படைத்தவரே,
உங்களுடைய வாய்களை திறந்து பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் நீ எட்டாததுமான ஒரு பெரிய காரியங்களை செய்வேன். உன்னால் அறிந்து கொள்ள முடியாத, உன்னுடைய அறிவுக்கு எட்டாத பெரிய காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார், என்னை நோக்கி கூப்பிட வேண்டும். அன்புமிக்கவர்களே, பரபரப்பான சூழலே, கண்ணீரின் பாதையிலே அவரை நோக்கி கூப்பிட்ட ஒருவரையாகிலும் அவர் வெட்கப்படுத்தினதில்லை. வனாந்திரத்திலே ஒரு கூப்பிடுதலின் சத்தம் கேட்கிறது. அது அழுகையின் சத்தம், உயிருக்காய் துடிக்கிறதுடைய சத்தம், உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்வு பிச்சை தாரும் என்கிற ஒரு அலறின் சத்தம். அது ஆகாரின் குழந்தையின் சத்தம். வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்க கூடாதபடி அவருடைய செவி மந்தமாகவில்லை, பார்க்க கூடாதபடி அவருடைய செவிகள் குருட்டோட்டம் நிறைந்ததாக இல்லை. நம்முடைய உணர்வுகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய வேதனைகளை அவர் பார்க்கிறார், நம்முடைய குமரல்கள் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவருடைய காதுகள் திறந்தே இருக்கிறது, நம்முடைய அலறல் சத்தத்தை கேட்பதற்காக. அவருடைய செவிகள் திறந்தே இருக்கிறது, நம்முடைய அலறல் சத்தத்தை கேட்பதற்காக. வனாந்திரத்திலே நாரைகள் தனக்கு உணவில்லாத போது, ஆகாரம் இல்லாத போது, பட்டினினால் தன்னுடைய வாழ்க்கையில் சாவு நெருங்கி வருகிற போது அந்த நாரைகள் அலறுமாம். அந்த நாரைகள் உயிருக்கென்று போராடி துடித்து கதறுமாம். அப்பொழுது அதனுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் ஓடோடி பறந்து வந்து அவைகளுக்கு உணவு கொடுத்து அவளை காப்பாற்றுமாம். ஐயா, அம்மா, நம்முடைய அலறல் கேட்கப்பட வேண்டும், நம்முடைய அலறல் கேட்கப்பட வேண்டும். நிச்சயமாய் பரிகாரம் அதற்கு உண்டு, நிச்சயமாய் பரிகாரம் அதற்கு உண்டு. பிணக்குவியல்கள் குவிந்து கிடக்கிற காலகட்டங்களிலே, மருத்துவமனைகளிலே பிண அறைகளிலே பிணங்கள் வைப்பதற்கு இடமில்லை என்று மருத்துவர்கள் கைவிரித்து நிற்கின்ற காலச்சூழல்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தனி மனிதரும் பயந்து வாழுகின்ற சூழல்களிலே நாட்களையும் மணி நேரங்களையும் நிமிடங்களையும் நொடிகளையும் எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற உணர்வோடு அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த வருடம் எனக்கு உண்டா என்கிற கேள்விகளோடு அவரை நோக்கி கூப்பிடுங்கள். வனாந்திரன் நாரைக்கும் உணவு கொடுக்கிற தெய்வம், ஆகாரின் குழந்தை சத்தத்தை வனாந்திரத்தில் கேட்ட தெய்வம், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லையே, நாங்கள் இங்கு சத்தும் அடைய வேண்டுமோ என்று இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் என்று புலம்பின போது அந்த அழுகுரலை கேட்ட பரலோகத்தின் தெய்வம் நிச்சயமாய் நிச்சயமாய் நம்முடைய அழுகுரலை கேட்பாருங்க.
எத்தனையோ மக்களை மருத்துவமனையில் வைத்துக் கொண்டு உறவினர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சுவாசிப்பதற்கு பிராணவாயு இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகள் ஆக்சிஜன் இல்லை என்று கைவிரித்து விடுகிறது. உயிருக்கென்று துடித்துக் கொண்டிருக்கிற எண்ணிக்கைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. யாருடைய உயிரை காப்பாற்றுவதற்கு? வயோதிபர்களை காப்பாற்றுவதற்கா? இளம் தலைமுறையினரை காப்பாற்றுவதற்கா? வாலிபர்களை காப்பாற்றுவதற்கா? இருக்கிறதே கொஞ்சம் பிராணவாயு, இது யாருக்கு கொடுப்பது? ஒரு காரியத்தை மட்டும் நாம் உணர வேண்டும் அனுபவிக்கவர்களே. நாம் பிறந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் நமக்கு சுவாச காற்று, பிராண ஜீவன், ஆக்சிஜன் நமக்கு சுவாசத்திற்கு போதுமானதா இருக்கிறதே. இந்த மருத்துவமனை இது உற்பத்தி செய்தது. எந்த தனி மனிதர் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற பிராணவாயுவை நமக்கு உற்பத்தி செய்து தந்தார். இம்மட்டும் நமக்கு ஜீவனை தந்திருக்கிற, பிராணவாயுவை தந்திருக்கிற, ஆக்சிஜனை தந்திருக்கிற தேவனாகிய கர்த்தருக்கு இவைகளை மாற்றுவது சாதாரண காரியம் அல்லவோ? ஒன்றே ஒன்று நாம் செய்ய வேண்டும், அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நம்முடைய ஜெபங்களை அவர் கேட்கிறவர், நம்முடைய கண்ணீர்களை அவர் காண்கிறவர். தேசத்தின் பொல்லாத இந்த வாதையை மாற்றுவதற்கு அவர் பலம் உள்ளவர். அவரால் எல்லாம் கூடும். அவரால் முடியாத காரியம் என்பது ஒன்றுமே இல்லை. செத்தவனுக்கு உயிர் கொடுக்கவும் அவரால் முடியும். செத்துக் கொண்டிருக்கிறவனை பிழைப்பிக்க வைக்கவும் அவரால் முடியும். இல்லாதவைகளை இருப்பனவாய் மாற்றுவதற்கும் அவரால் முடியும். ஒன்றே ஒன்று சொல்லுவோம், உம்மாலே முடியும் ஆண்டவரே. உம்மாலே மட்டுமே இது முடியும் ஆண்டவரே. கண்களில் கண்ணீர் பெருகி இருக்க, துடித்த உள்ளங்களோடு, கனத்த கன்னங்களோடு எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா, சுவாமி உம்மாலே மட்டுமே முடியும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனமுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, மனதுருகி கரம் நீட்டி
செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவரே ஐயா அதிசயம் செய்பவர். எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுபம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. ஒரு முறை கூட வாய்களை திறந்து விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரம் ஏசையா. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அநேக அடைக்கெல்லாம் குருவிகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன். ஆண்டவரே, நீர் எங்களை மறந்து விடுகிறவர் அல்ல, நீர் எங்களை திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவரும் அல்ல, எங்களை சாகடித்து அழகு பார்க்கிறவரும் அல்ல. ஏன் ஆண்டவரே, ஏன் இத்தனை அலறல் சத்தங்கள், ஏன் இத்தனை உள்ளத்தின் குமுறல்கள், ஏன் இத்தனை மரண ஓலோலங்கள்? புரிந்து கொள்ள முடியவில்லையே. இவைகள் அறிகிற அறிவும் எங்களுக்கு இல்லையே. இதிலிருந்து விடுபடும் வழி இல்லாமல் தடுமாறுகிறோமே. உதவிகரம் நீக்க மாட்டீரோ? ஆழ்கடலிலே நீரில் மூழ்கி சாக இருந்த பேதுருவை மீட்டு உயிர் பெறச் செய்து கரை கொண்டு சேர்த்தீரே. செத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, செத்து கொண்டிருக்கிறோம் ஐயா. உயிர் பிச்சை கொள்ளும் என்று கேட்கிறோம், காப்பாற்றும் என்று கேட்கிறோம். இந்த பொல்லாத வாதையிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் என்று கேட்கிறோம். அறிவியல் பொய்த்து போய்விட்டது. உலகத்தினுடைய கண்டுபிடிப்புகள் போதுமானதாக அல்லாமல் ஆகிவிட்டது. என்ன செய்யோ என்று நாங்கள் தடுமாறுகிறோம். உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, கடாட்சம் வைப்பீராக. எங்களுடைய பாவங்களை மாற்றி மீண்டும் ஒரு பொது வாழ்வை தருவீராக என்று கேட்கிறோம். கடாட்சமாயிரும், காத்துக்கொள்ளும். இப்படி கரங்களிலே எங்களை தருகிறோம் சுவாமி. உமக்கு பிரியமானவைகளை செய்யும் என்று சமர்ப்பிக்கிறோம். கிறிஸ்து வழியாய் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அன்புமிக்கவர்களே, சில நொடி பொழுதுகள் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஓரிடங்கு காலகட்டங்களிலே நம்முடைய வருமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய இயல்பு வாழ்வை நாம் தடுமாற்றங்களாக பார்க்கிறோம். சுமார் 1.5 வருடங்களாக பிள்ளைகளுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தேர்வுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், அது மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம்,
மே மாதம் என தள்ளிக்கொண்டே போகிறது. பிள்ளைகள் படிக்கிற வாஞ்சியை மறந்து விடுகிறார்கள். நம்முடைய வருமானங்களில் அநேக பாதிப்புகள், வேலைக்கு செல்ல முடியவில்லை. ஏதோ மாத சம்பளத்திற்கென்று பல பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் வேலை செய்கிறவர்களுக்கு சம்பளங்கள் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. பிள்ளைகளுக்கு திருமணத்தை ஒழுங்கு செய்தவர்கள் என்ன செய்வோம் என்று தடுமாறிக்கொண்டிருக்கிறார்கள். வேலை நியமிக்கப்படும் என எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நாட்கள் தள்ளி கொண்டே போகிறது. இல்ல கட்டுமான பணி ஆரம்பிக்கிறார், ஒன்றும் நடைபெறாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தேவைகளை சற்று நிதானமாய் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நாம் வாழ வேண்டுமே, ஆனால் நமக்கு வருமானங்கள் தேவை. அன்று எத்தனை காலம் இந்த பூமியில் நம்மை வாழும்படி நியமனம் செய்திருந்தாலும் அத்தனை காலங்களும் வாழ்வதற்குரிய வாழ்வாதாரங்களை ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்போம். உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்கு இல்லாமல் இல்லையே, பசி எடுக்கத்தான் செய்கிறது. நம்முடைய தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற ஆதங்கங்களும் வாஞ்சுகளும் உள்ளத்தின் ஏக்கங்களும் குமுறல்களும் இல்லாமல் இல்லையே. ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம், ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். நம்முடைய உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவரிடத்திலே அவைகளை சொல்லுவோம். குயவன் ஒருவன் பானைகளை வரைந்து கொண்டிருந்தான். வரைந்து கொண்டிருந்த போது அனுபவம் இருந்தது, பல நாட்கள் பழக்கம் இருந்தது. அந்த களிமண் அவன் கைகள் சொல்வது போல கேட்கும். ஆனாலும் சில பாண்டங்கள் அவைகள் குயவன் விருப்பத்திற்கு மாறாக போனது. குயவன் விருப்பத்திற்கு மாறாமல் போன அந்த கரன்கள் அவைகள் தூர வீசப்பட்டது. குயவன் கரங்களுக்குள்ளே அடங்கியிருந்து குயவனுடைய விருப்பத்திற்கு ஏற்ற தன்னை சமர்ப்பணம் செய்த அந்த கரன்கள் பலனுள்ள கரங்களாய் உருவாக்கப்பட்டது. நாம் தூரமாய் போடப்பட வேண்டியவர்கள் அல்ல அன்புமிக்கவர்களே, வீசி எறியப்பட வேண்டியவர்கள் அல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் உருவாக்கப்பட வேண்டியவர்கள். எப்போது நாம் உருவாக்கப்படுவோம்? நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை, நம்முடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய கரத்திலே தரும்போது, நம்முடைய ஜீவன் நமக்கு சொந்தமானவைகள் அல்ல. நம்முடைய வாழ்வின் ஆதாரங்களை நாம் சொந்தமாக்கிக் கொள்வதும் நம்முடைய கரத்தில் இல்லை. ஆண்டவர் கரங்களே, ஆண்டவரே, உமக்கு பிரியமான பிரகாரமாய், உமக்கு விருப்பமான பிரகாரமாய் இந்த பொல்லாத காலகட்டங்களை எங்கள் நடத்தும் ஆண்டவரே என்று சமர்ப்பணம் செய்து விடுவோம். ஆண்டவர் அவருக்கு ஏற்ற விதமாய் நம்மை உருவாக்குவார், நம்மை நடத்துவார், நம்முடைய காரியங்களை அவர் கவனித்துக் கொள்ளுவார், நம்மை கைவிடவே மாட்டார், நம்மை கைவிடவே மாட்டார். அவருடைய கரத்திலே ஒரு நிமிடம் நம்மை தத்தமாய் தந்து விடுவோம். ஆண்டவரே, சாதாரண மக்களாகிய எங்களை, பளிமண்களை போல ஒன்றும் தெரியாத எங்களை, வழி தெரியாமல் திக்கு திசை மாறி நிற்கிற எங்களை கண்ணோக்கி பார்த்து உங்க பிரியமான பாத்திரமாய் மறைந்தருளுமே ஆண்டவரே என்று நம்முடைய உணர்வுகளையும், நம்முடைய தேவைகளையும், நம்முடைய எதிர்பார்ப்புகளையும்
ஆண்டவர் கரங்களே தத்தமாய் தந்து விடுவோமா? அவரிடத்திலே நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய வருமானங்கள், வாழ்கின்ற இல்லம், நம்முடைய எல்லாவற்றையும் அவருடைய கரங்களிலே தத்தமாய் தந்து விடுவோம். களிமண் நான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. சேர்ந்து சொல்லுமா ஒரு முறை கூட? களிமண் நான் என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுவே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வீழங்க செய்யோமே. ஒரு முறை கூட வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமா வீழங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. ஒரு முறை கூட என்னையும் இது பாத்திரமாய், என்னையும் அவ்வித பாத்திரமாய் வரைந்து கொள்ளுமே. கூயவனே கூயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. சமர்ப்பணம் செய்கிறோம். திறமையாளர்கள் ஜெபித்து நிறைவுக்கு கொண்டு வருகிறார்கள். பாசம் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, அமைதியிலான வெள்ளிக்கிழமை மாலை நேரத்திலே எங்களுடைய மனதின் பாரங்களை எல்லாம் உம்முடைய பாதபடியிலே ஊற்றியிருக்கிறோம் சாமி. நீர் நீதிபரராக இருக்கிற ஆண்டவர், உம்மையல்லாது வேறு தெய்வம் இல்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். என்னை நோக்கி பாருங்கள் என்று எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளெல்லாம் நாங்கள் பார்க்கின்ற போது நாங்கள் நிர்மூலமாகி போகாதபடி காக்கப்படுவது உம்முடைய பரிசுத்தமான திட்டமாக இருக்கிறது, செயல்களாக இருக்கிறது. இதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த மாலை நேர தொழுகையிலே கலந்து கொண்ட எல்லா மக்களையும் ஆண்டவர் சந்தித்தீர், அவர்களோடு கூட பேசினீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தங்களுடைய உள்ளங்களை திறந்து
மனபாரத்தோடு ஆண்டவரிடத்திலே மன்றாடுகின்ற போது நீர் அவரவருடைய கூக்குரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று வேண்டுகிறோம் சுவாமி. எங்கு பார்த்தாலும் ஒரு பயம், எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிற ஒரு சூழலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மக்களை காப்பாற்ற வழி தெரியாதபடி மருத்துவர்கள் தடுமாறுகின்ற ஒரு சூழல், அரசுகள் தடுமாறுகின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள் ஏராளமாக இருக்கிறதுனாலே அவளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாதபடி, அவளுக்கு சரியான மருந்துகள் இல்லாதபடி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நிலையிலே ஆண்டவரே நீர் இறங்கும் 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 என்று சொல்லி உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் கூப்பிடுகிறோம் சுவாமி. உம்மை நோக்கி கூப்பிட்டவர்கள் யாருமே வெட்கப்பட்டு போனதில்லையே. ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று வேண்டுகின்றோம். இந்த பயங்கரமான சூழலிலே தங்களுடைய ஜீவனையும் தங்களுடைய குடும்பங்களை எல்லாம் விட்டுவிட்டு மக்களுக்கு உதவி செய்கின்ற மருத்துவர்களுக்காக, தாதியர்களுக்காக, மருத்துவ பணியாளர்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ பேர் தங்களுடைய இன்னுயிர்களை துறந்திருக்கிறார்கள் என்பதை கேள்விப்படுகின்ற போது அது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறது தந்தையே. இது கடுமையான சூழலிலே தன்னார்வ தொண்டர்கள் மக்களுக்கு உதவி செய்ய வருகின்ற போது அவர்களுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பணிகளை நீர் ஆசீர்வதியும் என்று கெஞ்சுகிறோம் சுவாமி. எல்லா துறைகளை சார்ந்தவர்களும் இது கொடுமையான சூழலிலே தங்களுடைய பணிகளை செய்கின்ற போது ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தும். அவர்கள் சோர்ந்து போகாதபடி, நோய் தொற்றுகள் வராதபடி நீர் காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த உலகம் முழுவதையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற, பற்றி பிடித்திருக்கிற இந்த கொரோனா வைரஸை ஆண்டவரே நீர் தடுத்து நிறுத்த வேண்டும். அதனுடைய ஆதிக்கத்தை நீர் குறைத்தரல வேண்டும். அந்த வைரஸ் ஒன்று கூட இந்த உலகத்தில் இல்லாதபடி முற்றிலுமாய் நீர் நிர்மூலமாக்கி போட வேண்டும் என்று ஜபிக்கிறோம் சாமி. மருத்துவர்களும் அறிஞர்களும் விஞ்ஞானிகளும் இதற்கு மருந்துகள் கண்டுபிடிக்க முயன்றும் கூட சரியான மருந்துகள் இல்லாததினாலே வெறும் தடுப்பு மருந்துகளை மட்டுமே நாங்கள் பயன்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்கான சரியான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படத்தக்கதாக ஆண்டவர் ஞானத்தை தர வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சாமி. இந்த வைரஸை அழிக்கவே முடியாது, இது உலகம் இருக்கிற வரையிலும் இருந்து கொண்டிருக்கும் என்று விஞ்ஞானிகள் சொல்கின்ற போது எங்களுக்கு அது அச்சமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது. ஆனாலும் எங்கள் ஆண்டவர் இவைகளுக்கு மேலாய் கிரியை செய்கிறவராக இருக்கிறதுனாலே, உம்முடைய வார்த்தைகள் வல்லமை உள்ளவைகளாக இருக்கிறதுனாலே இந்த வைரஸை முற்றிலுமாய் இந்த உலகத்தை விட்டு அழித்து போட வேண்டும். மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும். உம்முடைய சாயலில் தானே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம் சாமி. உம்முடைய சாயல் அழிந்து போகாதபடி நீர் காத்துக்கொள்வீராக சுவாமி. மரித்து போன சரீரங்களை அடக்கம் செய்ய முடியாதபடி நதிகளிலே வீசிக்கொண்டிருக்கிற ஒரு கொடிய நிலையை நாங்கள் பார்க்கிறோம். 500, 600, 700 என்று சொல்லி நதிகளிலே மனித சரீரங்கள் மிதந்து கொண்டு போகிற காட்சியை நாங்கள் பார்க்கின்ற போது, தொலைக்காட்சிகள் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற போது மனிதனுடைய ஜீவன் எவ்வளவு கீழ்த்தரமாய் போயிருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் சாமி. இந்த கொடிய நிலை மாற வேண்டும், நிச்சயமாய் மாற வேண்டும். இந்த லேசான உபத்திரவும் அது சீக்கிரமாய் மாறிப்போகும் என்ற விசுவாசத்தோடு உம்முடைய பாதப்படியிலே நாங்கள் வீழ்ந்து கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களை மீட்டலும், இந்த உலகத்தை மீட்டலும் என்று வேண்டுகிறோம். நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற எண்ணிறந்த மக்களை ஆண்டவர் தொடும், உம்முடைய பரிசுத்த கரங்களினாலே தொடும் சுவாமி. அவருடைய சரீரங்களிலே பற்றி இருக்கிற, அவருடைய உள்ளுறுப்புகளிலே பற்றி இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு ஒரு புதுபலன் கிடைக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ஆம்புலன்ஸிலிருந்து நோயுற்றோரை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல முடியாதபடி ஆம்புலன்ஸிலேயே வைத்து சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிற போது எவ்வளவாய் வேதனைப்படுகிறோம் சுவாமி. இந்த நிலையில் நீர் எங்களை காப்பாற்றாமல் இருந்தால் யாராலும் எங்களை விடுதலை செய்ய முடியாது என்பதை உணர்கிறோம். தேவருடைய கரங்களிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகின்றோம். நீர் ஏற்றுக்கொள்ளும் சுவாமி. ஆலயங்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதுனாலே மக்களுடைய விசுவாச வாழ்வு குன்றி போகாதபடி ஆண்டவரத்திலே மென்மேலும் தங்களை அர்ப்பணம் செய்து உம்மிடத்திலே வைத்திருக்கிற விசுவாசத்திலே ஆழமாய் நிலைத்திருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தருளும். தொழில் செய்கிற மக்களுடைய தொழில்களை ஆண்டவரை மீண்டுமாக நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று வேண்டுகிறோம். தொழில் இல்லாதனாலே வருமானங்கள் குறைந்து போய் கஷ்டப்படுகிற மக்கள், சாலை ஓரங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஏழை எளிய மக்கள், இவ்வளவு எல்லாரும் கரங்களிலே தாழ்த்துகிறோம்.
தேவரீர் எல்லாருக்கும் அந்தந்த நாட்களுக்குரிய ஆகாரங்களை கொடுத்து வருமானங்களை கொடுத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். ஒரு இரவு நேரத்திலே வந்திருக்கிறோம். வரப்போன்ற இரவு எங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான இரவாக அமையட்டும் சுவாமி. உமக்கு சித்தமானால் ஒரு புதிய நாளை நாங்கள் கண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த எங்களுக்கு வாய்ப்பை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. தந்தையாகிய கடவுள், மைந்தனாகிய கடவுள், தூய ஆவியானவராகிய கடவுளின் அன்பும் அருளும் இனிய கூற்றவும் நம் அனைவரோடும் உலகம் அனைத்தோடும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. செலுத்துவோம் கனமும் மகிமையுமே. அற்புதமே தம் அன்பனுக்கு அதை அறிந்தே ஆக மகிழ்வோம், அதை அறிந்தே ஆக மகிழ்வோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. தாய் மறந்தாலும் நான் வரவே, திக்கற்றோராய் விட்டுவிடே. என்றுரை தம்மை தேற்றுகிறார், என்றும் வாக்கு மாறிடாரே, என்றும் வாக்கு மாறிடாரே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. மேய்ப்பனில்லாத ஆளுகட்கே நானே நல்ல மேய்ப்பர் என்றார். இன்ப சத்தம் பின் சென்றிடுவோம், இன்ப பாதை காட்டிடுவார், இன்ப பாதை காட்டிடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. சத்ருவின் கோட்டை தகர்ந்தொழிய, சத்தியம் நித்தியம் நிலைத்தோங்க. சாத்தானின் சேனை நடுங்கிடவே துதி சாற்றி
ஆர்ப்பரிப்போம், துதி சாற்றி ஆர்ப்பரிப்போம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடி ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. காரை தீரை முற்றும் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். மறுமையில் நம்மை சேர்க்கும் வரை வழுகாமல் காத்து கொள்வார், வழுவாமல் காத்து கொள்வார். ஜெய கிறிஸ்து